குடிச்சு உங்க உடம்ப கெடுக்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க. செத்து போனா யாரும் வரமாட்டாங்க, அதுக்கப்புறம் அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு என்ன சொன்னாலும் அதை கேட்காம போ, இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறதுக்கும் அவமானப்படுத்துறாங்க. உங்களால எங்க வியாபாரம் கம்மி ஆகுதுன்னு சொல்லி வியாபாரத்தை குறித்து கவலைப்படுறாங்க. உயிரை குறித்து கவலைப்படுறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை. சினிமா நடிகர்களே, அரசியல்வாதிகளே, வாலிபர்களே, பணக்காரர்களே, இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு கெடுக்கும். உங்களுடைய சரீரத்தை கெடுக்கும், உங்க குடும்பத்தை கெடுக்கும். நிற்கதியா நிற்பீங்க. ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கே மனம் திரும்புங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவால உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர் உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்க எப்பேற்பட்ட ஃபேமஸான செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, பாப்புலாரிட்டி இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடிகளை நீங்க சம்பாதிச்சாலும் சரி, இந்த சாராயம் போதை பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம நாசமாக்கிரும். உங்க உருவத்தையும் அழிச்சிரும். இந்த உருவம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க நடிக்க முடியும். உருவம் அழிஞ்சு கொண்டிருக்குது உங்க சாராய பழக்கத்தினால. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. கர்த்தராகிய இயேசு உங்களுக்காகவும் சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பி சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே சினிமா நடிகர்களையும் அவர்களுடைய பாவ பழக்கங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. அவர்கள் இந்த பாவத்தில் வெளிவருவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமேன்.